என்னப்பா என்னாச்சு? யாரோ மேல இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க யாரையா மேடம். இவன்? யாருன்னு எப்படி தெரியல மேடம். எங்க இருந்தே வந்தா இவன்? தெரியல மேடம். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போங்க எல்லாரும் உள்ள. போங்க. உள்ள போங்க. வாட்ச்மேன், போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் பண்ணுங்க. போமா அந்த பக்கம். என்ன தெரியலையே. எல்லாரும் உள்ள போங்க. போலீஸ் தள்ளி ஸ்டேஷன். நில்லுங்க. ஐயோ, யார் சூர்யாவ? வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு, போய் பார்த்தேன். என்ன திடீர்னு தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ள நுழைய பார்த்தான். நான் அவனை வரவிடாம தடுத்தேன். அந்த ஸ்ட்ரகிள்ல அவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். அவன் உன்னதான் தேடி வந்திருக்கான். இல்லனா அவன் எதுக்கு என்ன தள்ளி விட்டுட்டு எதுக்கு ரூம்குள்ள வர பார்க்கணும்? ஐயோ அக்கா, இதுக்கு தான் நான் ஈவினிங் ஊருக்கு போலான்னு சொன்னேன். எனக்கு நல்லாவே தெரியும் அது சுபாஷோட ஆளுதான்க்கா. ஹே, என்ன சொல்ற சூர்யா? ஒரு மீட்டிங்ல அவனை எதிர்த்து பேசினதுக்காக அவன் கொலை பண்ற அளவுக்கு வருவானா? ஐயோ அக்கா, அவன் என்ன வேணா பண்ணுவான்க்கா. இப்ப எனக்கு பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, சரி வா கீழே போலாம். ஐயோ அக்கா, என்னால முடியாது. ஹே, இப்ப நாம மட்டும் அங்க இல்லனா சந்தேகப்பட மாட்டாங்களா? மரியாதையா சொல்றேன். ஐயோ, கீழே போலனா மாட்டிப்போம். இரு, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. பதட்டப்பட்டு உன்னை நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. வா போலாம், வா. என்னம்மா, என்னாச்சு? யாருன்னு தெரியல சார். மேல இருந்து கீழே விழுந்திருக்கான் போல. மத்த எல்லாரையும் உள்ள போக சொல்லுங்க. போங்கம்மா, போங்க போங்க. போங்கம்மா, போக சொல்லுங்க. எல்லாரும் போங்க போங்க. உள்ள போங்க. கொண்டு வாங்க. நீங்க உள்ள போங்க. ஐயா சொல்றல போங்கம்மா. ஏப்பா, உயிர் இருக்கா பாரு. சார் பல்ஸ் இருக்கு சார். அப்ப சீக்கிரம் வண்டியில ஏத்து. கான்ஸ்டபிள்ஸ், ஹெல்ப் ஓகே பண்ணுங்க. சார். பாத்து, மெதுவா. ஜாக்கிரதை. வந்து. சீக்கிரம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. சார் விடுங்க. போங்க போங்க போங்க. யோ, இங்க வா. ஆபீஸ் எங்க இருக்கு? அந்த பக்கம் உள்ள இருக்கு வா, சார். காட்டு. வாங்க சார். வாங்க. ஏமா, விழுந்து கிடந்தானே, அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியல சார். இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பொண்ணுங்க யாராவது பார்க்க வந்திருக்கானா? இல்ல, இது வரைக்கும் நான் அவங்க பார்த்ததே உள்ள இல்ல. வரும்போது யாராவது பார்த்தாங்களா? எப்படி வந்தானே தெரியல. இவங்களுக்கு இங்க எத்தனை நாளா ட்ரைனிங் நடக்குது? ஒரு 15 நாள் இருக்கும். இந்த 15 நாள்ல இவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்ததா? அப்படி எந்த ப்ராப்ளம் இல்ல சார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க தனித்தனியா விசாரிக்கணும். இங்க இருக்கவங்கள யாராவது ஒருத்தர் உதவி பண்ணாம உள்ள வந்திருக்க முடியாது. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா நாங்க விசாரிச்சு தான் வெளியே அனுப்ப முடியும். சரி, சொல்றது புரிஞ்சுதா? அப்பா, எல்லாரோட ஐடி கார்டு, அட்ரஸ் எல்லாத்தையும் டீடைலா வாங்கிக்க. மேடம் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க சார். ஓகே, வாங்கிட்டு தான் அனுப்பணும். ஓகே சார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்கா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க? நடந்தத சொன்னா போலீஸ் நம்மள காப்பாத்துவாங்கல்ல. முட்டாள்தனமா பேசாத. உன்னை புடிச்சு இழுத்துட்டு வரலனா இந்நேரம் எல்லாத்தையும் உளறி கொட்டிருப்ப. அக்கா, நம்ம தான் தப்பே பண்ணலையே அப்படின்னு யார் சொன்னா? சூர்யா, நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுல தடுமாறி விழுந்து அவன் செத்து போயிட்டான். என்ன கூட விடு, பரவாயில்ல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா போலீஸ் உன்னையோல பிடிக்கும். எல்லாம் என்னாலதான் சூர்யா. நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் தான் கேட்காம சுபாஷ் கூட சண்டை போட வச்சுட்டேன். அக்கா, இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்க்கா. ஏய், இங்க பாரு, யாருக்கும் தெரியாது. நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். நீ அமைதியா இருந்தாலே போதும். என்னால அப்படி இருக்க முடியாதுக்கா. பயமே எனக்கு காட்டி கொடுத்துருங்கக்கா. அவங்களே கண்டுபிடிச்சு நம்ம மேல தப்பு சொல்றதுக்கு முன்னாடி நாமளே போய் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம்க்கா. சும்மா லூசு தனமா சொல்லிட்டு இருக்காத. நீ போலீஸ் கிட்ட சொன்னா
நம்ம 2 பேரோட போட்டோவும் பேப்பர் டிவி நியூஸ்னு எல்லாத்துலயும் வரும். போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. சரி, சுபாஷ் தான் ஆள் வச்சு இதெல்லாம் பண்ணான்னு சொல்றோம்னு வெச்சுக்கோ. என்ன நடக்கும்? அவன் கிட்ட இருக்க பணத்தை வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவான். நடு ராத்திரியில சூர்யாவை தேடி ஒருத்த ஹாஸ்டலுக்கு வரானா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. உன் கேரக்டரை பத்தி தப்பு தப்பா கிரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். டோட்டலா நம்ம லைஃபே காலி ஆயிடும். சரி, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. அவங்களால தாங்கிக்க முடியுமா? இங்க பாரு, இங்க எதுவுமே நடக்கல. நடந்த எதுக்குமே நாம காரணம் இல்ல. இதோட இந்த விஷயத்த மறந்துடு. என்ன சூர்யா, தயவு செஞ்சு கேளு. எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்டயும் இத பத்தி வாய் திறந்து சொல்லக்கூடாது. சரிக்கா, ஆனா பயமா இருக்கே. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நான் சொல்றத மட்டும் கேளு. உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். சத்தியம் பண்ணு. உங்க அம்மா மேல சத்தியமா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். வெளியில சொல்லாம இருக்கிற வரைக்கும் நீ சேஃபா தான் இருப்ப. யார்கிட்டயாவது நீ உளர்னன்னு வைய, கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அக்கா, உன்னை காப்பாத்த நினைச்ச பாவத்துக்கு நானும் ஜெயிலுக்கு போகணும். சத்தியம் பண்ணு. சரி, நீ பண்ண மாட்டல, விடு. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இந்த கொலையை நான் தான் பண்ணேன், சரண்டர் ஆகுறேன். அட்லீஸ்ட் உன்னை மட்டுமாவது காப்பாத்திட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அக்கா, என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் சூர்யா, அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம இப்படி குழம்பிட்டு இருக்க? இப்ப நான் என்னக்கா பண்ணணும்? அம்மா மேல சத்தியம் பண்ணு. அம்மா மேல சத்தியமா இங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது போதும் சூர்யா. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வாங்க ஊருக்கு போலாம். ஏய், அப்ப சர்டிபிகேட் வேணா, ஒண்ணு வேணா. வாங்க ஊருக்கு போலாம். ஏய், இப்பதானே சொன்னேன் நீ எது செஞ்சாலும் என்ன கேட்டுட்டு தான் செய்யணும்னு. இப்படி அவசரப்பட்டா நம்ம மேலதான் எல்லாமே வந்து முடியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப நம்ம கிளம்பி போனா நம்ம மேல எல்லாருக்கும் சந்தேகம் வராதா? பல்ல கடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் பொறுத்துக்கோ. சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். என்ன? என்னங்க, வாங்க சாப்பிடலாம். அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சஞ்சய் சாப்பிட்டானா? அவனும் சாப்பிட்டு தூங்குறான். என்னப்பா துரை, இன்னும் கடைக்கு போகலையா? இல்லம்மா, ஆடிட்டர் பார்க்க போகணும். பசங்க கடையில இருக்காங்க. சஞ்சய் எங்கப்பா? நைட்டு லோடு வந்துச்சு, லேட்டா தான் வந்தான். அதான் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. என்னப்பா நீ கல்யாணத்தை வச்சுட்டு அவனை இப்படி அலைய விடலாமா? இல்லம்மா, ஆடிட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. நிச்சயதார்த்த நகையை நாமளே போய் எடுத்துட்டு வந்துடலாம். எதுக்கும் திவ்யா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். எதுக்குங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சுல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க? கல்யாணம் நின்னு போனதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. உங்க பொண்ணு தான் யாரையோ இழுத்துட்டு ஓடிட்டா. அப்ப கூட நாங்க டீசெண்டா தானே ஒதுங்கிட்டோம். சார், எதுக்கு சார் தேவையில்லாம பேசுறீங்க? யாரு தேவையில்லாம பேசுறது? உங்க வீட்டு ஆளுங்க தான் தேவையில்லாம மறுபடியும் எங்க கிட்ட வம்புக்கு வரீங்க. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசுங்க சார். உங்க வீட்டு பொண்ணு சூர்யா எல்லார் முன்னாடியும் என் பையனை அவமானப்படுத்தியிருக்கா. கல்யாணம் நின்னு போய் அந்த அவமானம் தாங்க முடியாம இன்னை வரைக்கும் வெளியில தலை காட்ட முடியாம இருக்கும். அது போதாதுன்னு உங்க பொண்ணு வேற அசிங்கப்படுத்தி இருக்கா. ஐயா,
நீங்க தப்பா நினைக்காதீங்க. சூர்யா ஊர்ல இல்ல, அவ பாண்டிச்சேரியில இருக்கா. அங்க வச்சுதான் இவ்வளவு பண்ணிருக்கா. என் பையனுக்கு பாண்டிச்சேரியில பெரிய ஹோட்டல்ல விருது கொடுத்தாங்க. அந்த விருது கொடுக்கிற மேடையில உங்க பொண்ணு சூர்யா ஏறி இவனுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கறீங்கன்னு கத்தி கலாட்டா பண்ணிருக்கா. உங்க பொண்ணுக்கு ஏன் சார் இந்த வேலை? என் பையன் அங்கேயே 2 அறை விட்டு இருந்தானா என்ன ஆயிருக்கும்? இப்பவும் அவன் கொதிச்சு போயிருக்கான். நான் தான் விடுறா, அவ பொம்பளை பிள்ளைன்னு சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே உங்க பொண்ணு சூர்யா பிரச்சனை பண்ணா நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். சார் என்ன வேணா பண்ணிட்டு போங்க சார். அதே என்கிட்ட சொல்றீங்க? துரை, அம்மா நீ சும்மா இருமா. இந்த பாருங்க சார், எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க எது பேசணும்னாலும் அவங்க வீட்டுல போய் பேசிக்கோங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன். வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்கிட்ட வந்து நிக்காதீங்க. வரேன். வராத போ. என்ன துரை, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு, நீ எதுவும் சொல்லாம இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? இல்லப்பா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் கண்டிச்சு வைக்கிறேன்னு சொல்லலாம்ல. பணங்காசு இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்கப்பா. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பாவம் சுந்தரி ஒத்த மனுஷி என்ன பண்ணுவா? அவ்ளோ அறிவு இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். எதுக்கு அனாவசியமா போய் வம்ப இழுக்கணும்? டேய், நீ வேற சும்மா இரு. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு. நான் நியாயத்தை தானே சொல்றேன். இவ என்ன புரட்சி பண்றாளாமா புரட்சி? அத்தனை ஆம்பளைங்க முன்னாடி மயக்க புடிச்சு பேசுறானா எவ்வளவு திமிருங்க இருக்கணும்? அப்ப அவங்க அடிக்கத்தான் செய்வாங்க, வாங்கித்தான் ஆகணும். வாயை மூடிட்டு சும்மா இரு. அம்மா அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? உங்க மருமக கிட்டயும் பேத்திக்கிட்டையும் சொல்லி வைங்க. இவங்க அடங்காம ஆட்டப்படுறதுக்கெல்லாம் நான் போய் கை கட்டி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கல்யாண வேலையை பாப்பனா இல்ல கடையை பாப்பனா இல்ல இவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பனா? நான் பெத்த பிள்ளைய எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுங்கெல்லாம் வந்துதான் என்ன தாங்கிட்டு போதுங்களா? விடுங்கம்மா. பஸ்தா போய் பேக் எடுத்துருவோம், நான் ஆடிட்டர் பார்க்க போனோம். அம்மா அவங்கள ஊர் வம்புக்கு போவனான்னு சொல்லி உங்க மருமக கிட்டையும் பேத்திக்கிட்டையும் சொல்லி வைங்க. இந்த என்ன சிஸ்டர் இது? இப்படி திடீர்னு டிஸ்சார்ஜ் பண்ணா எப்படி? மா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா இப்படிதான் இருக்கும். சீரியஸா இருக்கிற பேஷண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. நீங்க லோக்கல்ல தானே இருக்கீங்க, போயிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கம்மா. கிளம்புங்க. சிஸ்டர் கிளம்பலாம் வாப்பா. அக்கா, இதுக்கு மேல நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்களே, நான் கிளம்புமா? மதி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நீ கிளம்பு. ராத்திரியே சொல்லிட்ட டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் தான் என் கூட இருப்பேன்னு. கடவுள் சதி பண்ணி காலையிலே டிஸ்சார்ஜ் பண்ண வச்சிட்டான். பரவாயில்ல மதி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மாவும் வீட்டில் இல்லை. இதான் நான் பண்ண தப்புக்கு ஃபீல் பண்றதுக்கு சரியான டைம். இந்த வாய்ப்பை நான் சரியா யூஸ் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. அண்ணா, வீல் சேர் கொடுத்தா நான் கிளம்புவேண்ணா. பாத்துண்ணா. தம்பி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரியா? சரிக்கா. மதி, ஸ்டாண்ட் ஆட்டோனா அதிகமா பணம் கேட்பாங்க. நீ ரன்னிங் ஆட்டோ பிடிச்சே போயிற. கரெக்டு தான் மதி, என்னெல்லாம் மன்னிச்சிடாத. நான் பண்ண துரோகத்துக்கு தண்டனை வேணும்ல. நீ வீட்டுக்கு போனா அத்தை கேட்பாங்க. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு என் மேல பழைய தூக்கி போட்டுரு. அனாவசியமா என்னால நீ ஏன் வருத்தப்படணும்? அக்கா, ஆட்டோ வந்துருச்சுக்கா. தம்பி, அப்படியே இவரை கொஞ்சம் ஆட்டோல ஏத்தி விட்டுறியா? சரிக்கா. ஐயோ மதி, நான் தனியா வீட்டுக்கு போனேன்னா என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே இங்க எங்கேயாவது. இத பாருங்க,
நான் உங்களை எங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். ஐயோ மதி, எனக்கு கொடுக்கறதுலே இதுதான் பெரிய தண்டனை. தயவு செஞ்சு மதி, என்னால நீ கஷ்டப்படக்கூடாது. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேங்க. உங்க அம்மா வர வரைக்கும் வந்து இருந்துட்டு போங்க. இல்ல மதி. தம்பி, இவரை கூட்டிட்டு வா. சரிக்கா. போரூர் லட்சுமி நகர் போங்க.